பச்சை புல்வெளி. அழகுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது போர். இரத்தக்களரி போர். இங்கதான் போர் ஆரம்பம். 2 ராணுவக்காரங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. சார்ஜென்ட் வந்து ஒருத்தனை, தாமஸ் பிளேக்னு ஒருத்தனை எழுப்பி விடுறாரு. சரி, ஒருத்தனை தேர்ந்தெடுத்து என்னோட வான்னு சொல்றாரு. பிளேக் தன்னோட நண்பன் வில்லியம் ஸ்காஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறான். கமாண்டர் கூடாரத்துக்கு போறாங்க. கிறிஸ்மஸுக்கு வீடு போயிடுவோம், போர் முடிஞ்சிடும்னு சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. அப்படியே ஜெனரல் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சர்ப்ரைஸ், இது பெரிய மிஷன்னா இருக்கு. ஜெனரல் பிளேக்கோட அண்ணன் இன்னொரு படையில இருக்கான்னு சொல்றாரு. செகண்ட் டெவான்ஸ்னு ஒரு படை. சந்தோஷம், பிளேக்கோட அண்ணன் உயிரோட இருக்காரு. ஆனா அவங்க படை முழுக்க ஒரு பொறியில மாட்டிக்கிட்டாங்க. ஜெனரல் ஒரு வரைபடத்தை காட்டினார். புதுசா கிடைச்ச விமான ரெக்கனன்ஸ் தகவல். ஜெர்மானியன் பின்வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய தந்திரமான பின்வாங்கல். இப்ப 2வது தேவன்ஸ்ல காத்திருக்காங்க. 2வது தேவன்ஸ் படை நாளை காலை பொழுது விடிஞ்ச உடனே ஜெர்மானியன் மேல தாக்குதல் போட போறாங்க. அட பாவி, ஜெனரல் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறார். ஆனா டெலிகிராஃப் கம்பி வெட்டிருக்காங்க ஜெர்மானியன். சரி, இப்ப என்ன பண்றதுன்னு பாருங்க. பிளேக், ஸ்காஃபீல்ட் இருவருக்கும் உத்தரவு. 2வது தேவன்ஸ் படையை சந்திக்கணும், தாக்குதலை நிறுத்தணும். கர்னல் ஒரு கடிதம் கொடுத்தாரு. நேரடியான உத்தரவு. தாக்குதலை நிறுத்தாட்டி 1600 பேர் கொல்லப்பட்டுடுவாங்க. அடேங்கப்பா, லெப்டினன்ட் சொன்னாரு. நோ மீன்ஸ் லேண்ட், குறுக்கே போய் எதிரி முகாம்குள்ள போகணும்னு. பகல் வேளையில போனா தாக்கிடுவாங்கன்னு பிளேக், ஸ்காஃபீல்ட் பயந்தாங்க. ஆனா ஜெனரல் சொன்னாரு, ஒட்டோமான் படை போயிடுச்சுன்னு. சரி, பயணம் ஆரம்பிச்சாங்க. ஸ்காஃபீல்ட் இருட்டு ஆனா போகலாம்னு நினைச்சாரு. ஆனா பிளேக், அவரு அண்ணன் 2வது தேவன்ஸ்ல இருக்காரு. அவரு பாதுகாப்புக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரியா, சீக்கிரமா கிளம்பணும்னு சொன்னாங்க. ஓடி போறாங்க. ஸ்காஃபீல்டுக்கு வேற வழி இல்ல, அவனும் ஓடணும். முன்னணிக்கு போய் சேர்றாங்க. அங்க பாருங்க, உயிருள்ளவங்கள விட சடலங்கள் அதிகம். காற்றிலேயே பதற்றம். ஒவ்வொரு இரவும் எதிரி வெடிகுண்டு வீசுறாங்க. லெப்டினன்ட் மோரியார்டி பிளேக், ஸ்காஃபீல்டுக்கு ஒரு வழி காட்டுறாரு. முன்னணியில ஒரு இடைவெளி, அங்க போய் யாரும் இல்லாத நிலத்தை கடக்கலாம். சிக்னல் கிளுவோட ஒரு கருவியையும் கொடுக்கறாரு. அப்புறம் தான் அந்த பயங்கரமான நிலத்துக்குள்ள நுழைறாங்க. சொல்லிடணும்னா, இந்த படம் ஒரே நேரடியான ஷாட்டா எடுக்கப்பட்டதுன்னு. எங்க போயிட்டோம்? ஆமா, பிளேக், ஸ்காஃபீல்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுமையான நிலம். கொட்டுன்னு தாக்குதல் எதிர்பார்க்கறாங்க. ஆனா யாரும் சுடல. ஸ்காஃபீல்டுக்கு முள்வேலி காயப்படுத்துது, அதே கையால. சடலத்தின் உள்ளே கைவிட்டு அப்புறம் மறுபக்கம் போனாங்க. துப்பாக்கிய பார்த்தாங்க. காலி குழி. எதிரிகள் பாதியா ஓடி போயிட்டாங்க. ஸ்காஃபீல்டு கையை கட்டி கொண்டிருக்க பிளேக் சுத்தி பார்க்கிறார். புது நெருப்பு கிடைச்சது. எதிரிகள் சும்மா இப்பத்தான் போனாங்கன்னு தெரிஞ்சது. பாதைகள் அடைஞ்சிருக்கு. அப்புறம் பூமிக்குள்ள போனாங்க. எதிரிகளோட படுக்கை. கண்ணி வெடிகள். வெடிச்சாச்சுன்னா பிளேக் சரியில்லை. ஸ்காஃபீல்டு புதைஞ்சிட்டாரு. பிளேக் உடனே புடிச்சு தூக்கினாரு. சுத்தி எல்லாம் கீழே விழுறது. பிளேக் ஸ்காஃபீல்ட துளைக்குள்ள இழுத்துட்டு போறாரு. ஒரு பள்ளம். ஸ்காஃபீல்டுக்கு ஒன்னும் தெரியல. பிளேக் சொல்றத வச்சுதான் போகணும். அட போங்கடா, ஒரு ஆபத்தான குதிப்பு. கடைசியா புழுதியில மூச்சு முட்ட வெளியே வந்தாங்க. ஸ்காஃபீல்ட் கண்ணுக்குள்ள நீர் விட்டுக்கிட்டு புழுதிய தூக்கிட்டாரு. ஆரம்பத்திலேயே வேற யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கணும்டா பிளேக், நூ ஸ்காஃபீல்ட் கடுப்பா கத்தினாரு. பிளேக் கஷ்டப்பட்டாரு. சண்டை வருதுன்னு நினைச்சோம். ஆனா பிளேக்கோட அண்ணனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சமாளிச்சாங்க. அப்புறம் பிளேக் ஒரு ராக்கெட் தீட்டுனாரு. போர் படைக்கு சிக்னல் அனுப்ப. நல்லா போயிட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் மறந்து சிரிச்சாங்க. சிரிச்சாங்கன்னா உண்மையிலேயே சிரிச்சாங்க. அப்புறம் பிளேக் கேட்டாரு, ஸ்காஃபீல்ட், உன் பதக்கம் ஏன் போடலன்னு. பதக்கம் என்ன யூஸ்னு ஸ்காஃபீல்ட் சொன்னாரு. ஒரு போத்தல் ஒயின் வாங்க அதை மாத்திட்டேன்னு சொன்னாரு. கடைசியா ஒரு வீடு கிடைச்சது. பாழா போச்சு. சாப்பாடு எதுவும் இல்ல. பால் கிடைச்சது. ஸ்காஃபீல்ட் அதை தன்னோட பாட்டில நிரம்பினாரு. அப்போதுதான் ஆகாயத்துல பயங்கரமான சண்டை. 2 பிரிட்டிஷ் விமானங்கள் ஒரு ஜெர்மன் விமானத்தோட மோதிக்கிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் விமானங்கள் அந்த ஜெர்மன் விமானத்தை சுட்டு விழ வச்சிடுச்சு. ஆனா அந்த ஜெர்மன் விமானம் பிளேக், ஸ்காஃபீல்டு மேலே விழப்போகுது. ரொம்ப சரியா தப்பிச்சிட்டாங்க. அந்த ஜெர்மன் பைலட்டை எரியும் விமானத்துல இருந்து காப்பாத்தினாங்க. ஸ்காஃபீல்டு அவனை கொல்லணும்னு நினைச்சான். ஆனா பிளேக் ஜெர்மன் பையனுக்கு தண்ணி கொண்டு வான்னு சொன்னான். தண்ணி எடுக்க போன ஸ்காஃபீல்டுக்கு பிளேக் கத்தர சத்தம் கேட்டது. ஜெர்மன் பையன் பிளேக்கை அடிச்சிடுச்சாம். ஸ்காஃபீல்டு அந்த ஜெர்மன் பையனை கொன்னுட்டு பிளேக்குக்கு பட்டு போட்டான். ஆனா பிளேக்கோட காயம் ரொம்ப அதிகம். ஸ்காஃபீல்டு அவனை உடனே மருத்துவமனைக்கு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணான். ஆனா பிளேக்கிற்கு ரொம்ப வலி. ஸ்காஃபீல்டு அவனை கொண்டே இருந்தான், உங்க அண்ணனை காப்பாத்தணும்னு. ஆனா பிளேக் ரத்தம் வெளியேறி முகம் வாட ஆரம்பிச்சிடுச்சு. அவன் சோர்ந்து போயிட்டான். ஸ்காஃபீல்டு கிட்ட, என் அண்ணன் என்கிட்ட சரியா ஒரு மாதிரிதான் இருப்பான் கொஞ்சம்னு சொல்லிட்டு அவன் மயங்கி விழுந்தான். சாகும் தருவாயில் அந்த பெரியவர் மயக்கத்துல அலைஞ்சாரு. சாக போற பயம் இல்லன்னு அம்மாவுக்கு கடிதம் எழுத சொன்னாரு ஸ்காஃபீல்டுக்கு. அப்புறம் பிளேக் இறந்துட்டாரு.
ஜெனரலோட கடித்ததை கர்னலுக்கு கொடுத்துட்டு பிளேக் வைச்சிருந்த மோதிரங்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கு கொண்டு போகணும்னு ஸ்காஃபீல்ட் நினைச்சாரு. அப்பதான் வேற படையில இருந்து பிரிட்டிஷ் சேனை வந்தாங்க. பிளேக்கோட உடம்பை அடக்கம் பண்ண உதவி பண்ணினாங்க. அப்புறம் அவங்க கேப்டன் ஸ்காஃபீல்ட்டையும் சேர்ந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரே பாதையில போறதுனால லாரியில போனாங்க. சிரிச்சு கதை சொல்லி கொண்டாடிட்டாங்க அந்த சேனைக்காரங்க. ஆனா ஸ்காஃபீல்டுக்கு அது எல்லாம் பயனில்ல. பிளேக் சாகுறதுல அவரு மனசு நொந்து போச்சு. திடீர்னு லாரி களிமண்ணுல புதைஞ்சு போச்சு. ஸ்காஃபீல்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் வேற யாரும் உதவல. போகணும்னு கெஞ்சினாரு. அப்புறம் தள்ளி தள்ளி கடைசியா லாரியை வெளியே எடுத்தாங்க. இந்தாதான் சமயம். ஸ்காஃபீல்டு கூட பேச ஆரம்பிச்சாங்க. அவருடைய மிஷன். ஸ்காஃபீல்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெனரலோட கடித்ததை சிறப்பான காற்று புகாத உலோக பெட்டியில வைச்சிருச்சு. திரட் நின்ன உடனேயே பாலம் கொலையாச்சு. ஸ்காஃபீல்டு அங்கேயே இறங்கிட்டாரு. கேப்டன் வந்து கர்னல் ஆர்டர் மீறி போர்ல குதிக்கிற கெட்ட பழக்கம் உள்ளதுன்னு எச்சரிச்சாரு. இப்ப ஸ்காஃபீல்டு தனியா 2வது டெவன்ஸ் சேர்ற பயணத்துல கெட்டுப்போன நகரத்தை கடக்கணும். கேனால போன பாலத்தை கடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஸ்னைப்பர் ஒருத்தன் சுட்டுட்டான். ஸ்காஃபீல்டு சாமர்த்தியமா பாதுகாப்பான இடத்துக்கு போனாரு. அங்கே ஜெர்மன் ஒருத்தன் கூட கடுமையான துப்பாக்கி சண்டை. ஸ்காஃபீல்டு கடைசியா எதிரியை சுட்டு போட்டுட்டாரு. விரைவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஜெர்மன் இருந்த அறைக்கு போனாரு. அங்கே இருவரும் ஒன்றையொன்று சுட்டு கொண்டனர். ஜெர்மன் சாகுறான். ஸ்காஃபீல்டு அவரோட தலைக்கவசம் அவரை காப்பாத்திடுச்சு. உயிரோட இருக்காரு. ஆனா நீண்ட நேரம் அவருக்கு நினைவு இல்லாம போச்சு. சரியானா எழுந்தாச்சுன்னா பலவீனமா மயக்கமா இருக்காரு. நைட் விழுந்துடுச்சு. அழிஞ்சு போன நகரத்துல நடந்து போறாரு. எதிரிகள் உடனே சுட்டு தொடங்குறாங்க. ஓட ஆரம்பிச்சு ஒரு பாதாள அறையில மறைஞ்சுறாரு. அங்க ஜெர்மானியர்களை பயந்து ஒரு பிரிஞ்சு பொண்ணு மறைஞ்சிருக்கா. ஸ்காஃபீல்டு காயப்பட்டிருக்கிறத பார்த்து அவருக்கு உதவி பண்றா. அவ டிராயரில ஒரு குழந்தைய மறைச்சு வச்சிருக்கா. அவளோட பொண்ணு இல்ல, போர்ல அனாதையா இருக்கிற குழந்தை. ஸ்காஃபீல்டு சாப்பாடு, குடிக்கிறது, பொருட்கள் எல்லாத்தையும் அவளுக்கும் குழந்தைக்கும் கொடுத்துடுறாரு. அந்த குழந்தைக்கு பால் மட்டும்தான் குடிக்க முடியும்னு அவ சொல்றா. ஸ்காஃபீல்டுக்கு பண்ணையிலிருந்து பால் இருக்கு. அவரு ஸ்வர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த தேவதையா அவருக்கு தோணுச்சு. குழந்தையோட அருமையான நேரம் கழிக்கிறாரு. ஆனா அவர் போகணும். அந்த பொண்ணு காலை வந்துடுச்சுன்னு ஜெர்மன்காரங்க பார்த்துடுவாங்கன்னு சொல்லி அவனை அங்கேயே இருக்க சொல்றா. ஆனா ஸ்காஃபீல்டுக்கு நேரம் இல்ல, வேலை முடிக்கணும். போற வழியில ஒரு ஜெர்மன்காரன் அவனை பார்த்து கத்தறான். ஸ்காஃபீல்டு உடனே அவனை கழுத்தரிச்சு கொன்னுட்டான். அப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ஊருமே ஸ்காஃபீல்டு பின்னாடி ஓடுது, விரட்டி அடிக்குது. ஆனா ஸ்காஃபீல்டு நதிக்கு போய் குதிச்சுட்டான். நதி அவனை அவன் போகணும்னு நினைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு மரக்கட்டைய பிடிச்சுக்கிட்டு போறான். சோர்ந்து போய் அங்கேயே தூங்கிட்டான். நீர் மூழ்கி சாக போறான். கஷ்டப்பட்டு எழுந்து ஒரு காட்டுக்கு போறான். அங்கே மரங்களுக்கு நடுவுல சடலங்கள். சடலங்களை கடந்து போறப்போ ஸ்காஃபீல்டுக்கு பயம். அவன் அழுதுட்டான். அப்புறம் காட்டுக்குள்ள போறான். பார்த்தா என்ன, சில ஆங்கில ராணுவக்காரங்க உட்கார்ந்து ஒருத்தன் பாடறான். ஒரு வழிப்போக்கர் பத்தி சோகமான பாடல். ஸ்காஃபீல்ட் மயங்கி வீழ்ந்து போன மாதிரி உட்கார்ந்துட்டாரு. பாட்டு முடிஞ்சதும் 2வது டெவின்ஸ் எங்கன்னு அவன் கேக்குறான். அப்புறம்தான் அந்த ஆளுங்க, நாங்க தான் 2வது டெவின்ஸ்னு கத்துறாங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்காஃபீல்ட் கர்னலை சீக்கிரம் சந்திக்கணும். ஆனா அவன் போகணும்னா போர் கிணறுகள் முழுக்க போகணும். கர்னலை தேடி அவன் ஓடுறான். ஆனா அங்க இருக்கிற சைனியக்காரங்க எதுவும் சொல்றதில்லை. ஒருத்தன் சொல்றான், கர்னல் 300 யார்ட் தொலைவுல ஒரு மடங்குல இருக்காருன்னு. ஸ்காஃபீல்ட் சரியான வழி போர்க்களத்துக்குள்ள போய் ஓடுறதுன்னு முடிவு பண்றான். அவன் வெளியே ஓடுறான். மத்த சைனியக்காரங்க ஜெர்மன் பக்கம் ஓடுறாங்க. ஆனா ஸ்காஃபீல்ட்க்கு வேற ஒரு வேலை. கடைசில கர்னல் டென்ட் போய் சேர்ந்தான். சில சைனியக்காரங்க அவனை நிறுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் ஓடி போய் ஜெனரல் லெட்டரை கர்னல் கிட்ட கொடுக்கிறான். ஆனா கர்னல் அவனை பார்க்காம விட்டுடுறான், அவனுக்கு ஜெயிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி. ஸ்காஃபீல்ட் கெஞ்சி கெஞ்சி கேட்டாச்சு. அப்பதான் கர்னல் ஜெனரலோட கடிதத்தை படிச்சாரு. உடனே தாக்குதலை நிறுத்துற கட்டளை கொடுத்தாரு. எவ்வளவு தாமதமா! ஸ்காஃபீல்டுக்கு என்ன ஒரு நிம்மதி. கர்னல் சொன்னாரு, இந்த வாரம் நிறுத்துன்னு கட்டளை, அடுத்த வாரம் தாக்குன்னு கட்டளை, அப்புறம் இப்படியே தொடரும்னு. அப்புறம் ஸ்காஃபீல்ட் அவனோட காயத்தை பார்த்துக்க அனுப்பிட்டாரு. ஸ்காஃபீல்ட் பிளேக்கோட அண்ணன் தேடி போனாரு. காயம்பட்ட வீரர்களோட மருத்துவமனைக்கு போனாரு. அங்க பிளேக்கோட அண்ணனோட பெயரை கத்தி கத்தி கேட்டாரு. யாரும் இல்ல, சும்மா தெரியல. கடைசியா ஒருத்தரை பார்த்தாரு. பிளேக் மாதிரியே இருக்காரு, ஆனா வயசானவரு. அவர்தான் பிளேக்கோட அண்ணன் ஜோசப் பிளேக். ஜோசப் கேள்விப்பட்டதும் ஸ்காஃபீல்டும் பிளேக்கும் சேர்ந்து அனுப்பப்பட்டாங்கன்னு நம்பினாரு. அண்ணனை பார்க்க போறேன்னு சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஸ்காஃபீல்ட் சொன்ன சோகமான விஷயம் என்னன்னா பிளேக் சாச்சுன்னு. அவன் வளையல்களையும் கொடுத்தாரு. ஜோசப் அதிர்ச்சியில நிலை கெட்டாரு. அப்ப ஸ்காஃபீல்ட் ஒரு பொய் சொன்னாரு.